அங்க வைத்திருக்கிறாராம். எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 11-13 வரை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க புருஷராகும் வரை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையை கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அல்லேலூயா. எதுக்கு சபையில வச்சிருக்கிறாரா கர்த்தர்? சபைங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை பூரண புருஷர்களாய் உருவாக்குகிற இடம் சபை. பூரண புருஷன் அப்படின்னா இந்த வேத வாக்கியங்களின்படி வாழ்வதற்கு தன்னை விட்டு கொடுத்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது வேத அறிவு மாத்திரம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேத அறிவு மாத்திரம் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இந்த வேதத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து தன் வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூரணமாகிற அந்த அனுபவம் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள வர அநேக ஜனங்களுக்கு, கிறிஸ்துவன்னு சொல்லுகிற அநேக கூட்டத்துக்கு வேத அறிவு இருக்கு, ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. ஆகவேதான் சாட்சி கேடு, புறஜாதிகள் மத்தியில தேவநாமம் தூஷிக்கப்படுகிற காரியம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி. கொஞ்சம் நம்ம நிதானித்து, ரட்சிக்கப்பட்டு பல வருஷமான என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, என் வாழ்க்கையில நான் மெச்சிக்கொள்ளுகிற ஆவிக்குரிய அனுபவம் அது என் நற்சாட்சியுள்ள வாழ்க்கையா அல்லது சாட்சியே இல்லாம திறமைகளை நான் வளர்ச்சி என்று நம்புகிறேனா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திறமைகளை வளர்ச்சி நினைச்சுக்கிறோம். திறமை வேற, வளர்ச்சி வேற. நமக்கு தேவன் சில கிருபைகளை தந்து நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்போ ஒரு ஊழியம் நம்ம செய்யறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது சிலரை நம்மை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பு நடத்துகிறார். நம்முடைய வார்த்தையினால நம்முடைய பிரயாசத்தினால சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கள் வருகிறார்கள். இது கர்த்தர் மேல வைத்த கிருபை. ஆனா வளர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் பார்க்கும்படி வெளிப்படுகிற ஆவிக்குரிய மகிமையான அனுபவங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அது என்ன அடையாளம் தெரியுங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருப்பான்? ஒரு வார்த்தை வாசிங்களேன். ஏசாயா 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்ம நிறைய இடங்கள்ல போர்டுல இந்த வார்த்தை என்ன செய்யறோம் பாக்குறோம். ஆமாவே இல்லைங்களா? வீட்டுக்குள்ள அதிகமா வச்சிருப்போம். என்ன வார்த்தை? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். என்ன அர்த்தம் அதுக்கு? என்னை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் பாஸ்டர், என்னை ஆண்டவர் செழிப்பாக்குவார், என்னை கர்த்தர் வற்றாத நீரூற்று போல மாற்றுவார். உண்மைதான், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நல்ல நீர்வளம் நிறைந்த ஒரு தோட்டம் எப்படிங்க இருக்கும்? செழிப்பா இருக்கும். மாமரம் இருந்தா மாம்பழம் என்ன செய்யும்? அதுல கொளிக்கும். பலாமரம் பலாப்பழம் தொங்கும். அதுல அது பார்க்கவே செழிப்பாரு, கனிகள் நிரம்பி இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மை சபைக்குள்ள வைத்து வசனங்களை கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குவதற்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம வளர்ச்சி அடைந்தா அது என்ன ஆகும்? நம்மிலிருந்து வெளிப்படுகிற கனிகள் மற்றவர்கள் பார்வையில் தெரியும். அல்லேலூயா. விதை தெரியுமா, கனி தெரியுமா? எதுங்க தெரியும்? விதை விதைக்கப்பட்டதே தெரியாது, அது மறைவில் செய்யப்பட்டது. கர்த்தர் இங்கு நம்மை மறைவாக உருவாக்குகிறார். சபைக்குள்ள, அவர் சமூகத்துல, அவர் வேதத்தின் வெளிச்சத்துல உருவாக்குகிறார். ஆனா நம்ம உருவானது வெளியே தெரியும். கனிகளா வெளியே என்ன செய்யும்? தெரியும்.
நம்மை பார்த்து அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நம்மிடம் கனிகள் வெளிப்படுது, நற்சாட்சி வெளிப்படுதுன்னா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா.